ஒரு இந்திய நிறுவனம் பிரிட்டிஷ் கம்பெனிய வாங்குது. ஒரு டீ கம்பெனியா இருந்து ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர ஓன் பண்ணுது. ஒரு பில்லியனியர் தன்னுடைய 66% ப்ராஃபிட்ட சேரிட்டிக்கு கொடுக்கறாரு. இது எல்லாமே சினிமால வர கதை மாதிரி இருக்கு. ஆனா இது உண்மையான ஒரு லைஃப் ஸ்டோரி. இந்தியாவுல மோஸ்ட் ரெஸ்பெக்ட் பிசினஸ் லெஜெண்டா இருக்கிற ரத்தன் டாடா அவரோட வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. ஃபெயிலியர், ரிஸ்க், சக்சஸ், கைண்ட்னஸ் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு மிராக்கிளான ஜர்னி. அத நீங்க மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம டாட்டாவோட முழு பெயர் ரத்தன் நாவல் டாடா. இவரு 1937ல மும்பைல பிறக்கிறாரு. எல்லோருக்கும் தோணும் ரிச்சான ஃபேமிலி, கோல்டன் லைஃப் தான் அவருக்கு இருந்திருக்கும்னு. ஆனா அவரோட குழந்தை பருவம் சுலபமாக இல்ல. 10 வயசா இருக்கும் போதே அவரோட பேரண்ட்ஸ் செப்பரேட் ஆகி போயிடுறாங்க. அவரோட மனசுல ஒரு பெரிய பேர்டனா இது இருந்தது. அவரையும் அவரோட தம்பி ஜிம்மியையும் கிராண்ட் மதர் தான் வளர்க்குறாங்க. அவங்க தான் நாவர்ஜ் பாய் டாட்டா. நல்ல மனசு இருந்தாதான் பவரும் மணியும் நம்மள தேடி வரும்னு. இந்த ஒரு சென்டென்ஸ் அவரோட முழு வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுச்சு. ரத்தன் டாட்டா அவங்க ஸ்டடிக்காக கொரோனல் யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்து டாட்டாவோட குழுல சேர்றாரு. அதுல சேர்மனாக இல்ல, எம்டியா இல்ல. அவர் சேர்ந்தது ஒரு சாதாரண ஃபேக்டரி ஒர்க்கராக. டாடா ஸ்டீல் ஒர்க்கு கூட சேர்ந்து வேலை பண்ணனாரு. ஒரு நிறுவனத்தை நம்ம வழி நடத்தணும்னா அதோட அடிப்படையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற இந்த கருத்து அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. 1991ல ரத்தன் டாடா டாடா குரூப்ஸோட சேர்மனா ஆனாரு. ஆனா இது அவருக்கு எளிதாக கிடைக்கல. டாடா குரூப்பை அப்போது பெரியவங்க பலர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு புதிய சேர்மனாக ரத்தன் டாட்டாவை யாரும் ஏத்துக்கவே இல்லை. ஆனா ரத்தன் டாட்டா எப்போதும் போல அமைதியாக தன்னம்பிக்கையுடன் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் எடுத்த பெரிய நடவடிக்கையில டாடா குரூப் கம்பெனி எல்லாமே ஒருங்கிணைந்தது. இதனால தான் டாட்டாவை ஒரு குளோபல் பிராண்டாக ஆக்குனதுக்கு காரணமா இருந்துச்சு. ரத்தன் டாட்டாவால எடுக்கப்பட்ட போல்டு டிசிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, 1990ஸ்ல இருந்து உலகம் முழுக்க டீ மார்க்கெட்டையே கையிலேந்திருந்த 2 பெரிய நாடுகள் இங்கிலாந்தும் இலங்கையும். ஆனா இந்த பெரிய சந்தையில இந்தியாவோட டீ பிராண்டுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கல. அப்போது டாடா டீ ஒரு போல்டு டிசிஷன் எடுக்க முடிவு செஞ்சது. அவங்களோட டார்கெட் எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல 300 வருஷம் வரலாற்றுக்கு பிரிட்டிஷ் மக்கள் டீ கல்ச்சர் ஒரு பேக் போனா இருந்தது. உலக அளவுல 2வது லார்ஜஸ்ட் டீ பிராண்டா இருந்தது டெட்லி டீ. அந்த டெட்லி டீ கம்பெனி தான் டாட்டாவோட டார்கெட்டா இருந்தது. இந்திய கம்பெனி ஒண்ணு பிரிட்டிஷ் கம்பெனிய வாங்க போகுதா? அந்த செய்திய உலக நீதி சந்தையில அதிர்ச்சிய உண்டாக்குச்சு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பிரிட்டிஷ் கம்பெனி தான் இந்திய கம்பெனிய வாங்கியிருக்கு. ஆனா இந்த வரலாற்று முழுக்க தலைகீழாக மாறுது. பிரிட்டிஷ் கம்பெனிய இந்திய கம்பெனி ஒண்ணு வாங்குதுன்றது தான் அது. டீலிங் அமௌண்ட் என்னவா இருந்ததுன்னா 430 மில்லியன் பவுண்ட்ஸ். அந்த காலத்துல இந்தியாவுல பிக்கஸ்ட் இன்டர்நேஷனல் அக்வசிஷனா இருந்தது. பல ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க இது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். டாடா டீ கம்பெனி ஒரு கொலாப்ஸ் ஆக போகுது. இது ரொம்ப ரிஸ்கானது அப்படின்னு. ஆனா ரத்தன் டாடா மட்டும் காமா இருந்தாரு. அவர் சொன்னது இதுதான்: இஃப் யூ வாண்ட் டு பி குளோபல், யூ மஸ்ட் பிளே குளோபல். இந்த ஒரு தாட், அந்த ஒரு விஷன் டாடா டீய இந்திய எல்லையில இருந்து ஒரு ஆர்டினரி பிராண்டா இருந்து வேர்ல்டு டீ மார்க்கெட்ல டாப் பிளேயர்ஸ்ல ஒன்றாயிடுச்சு. இந்த டீல் வந்து 2000த்துல கம்ப்ளீட் ஆகுது. உலகம் முழுக்க வந்த செய்தி என்னன்னா, இந்தியன் கம்பெனி டேக் ஓவர் த பிரிட்டிஷ் டீ ஐகான். ரத்தன் டாட்டாவோட ஃபியர்லெஸ் லீடர்ஷிப் தான் இதுக்கு காரணமா இருந்தது. டாட்டாவோட குரூப் மிக வலிமையான குளோபல் பிராண்டா மாறுச்சு. 2008ல உலக பொருளாதாரம் ஒரு பெரிய சூழல்ல சிக்கிய வருடம் அதுதான்.
கார் மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுனா இருந்துச்சு. பல நிறுவனங்கள் திணறி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல 2 லெஜெண்டரி பிரிட்டிஷ் கார் பிராண்ட்ஸ் இருந்தாங்க. ஜாக்வாரும், லேண்ட் ரோவரும். அவங்களோட ஃபியூச்சர் ஆபத்துல தள்ளப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு, அவங்களோட சொந்த நாட்டிலேயே பையர்ஸ தேடி அலைஞ்ச நிலையும் இருந்தது. உலக கண்கள்ல ஒரே கேள்வி கேட்டது. இந்த 2 லக்ஸரி பிராண்டையும் யாரு காப்பாத்த போறாங்கன்னு. அப்ப இதுக்கு ஃபார்வர்டா போய் நின்னது யாருன்னா, ஒரு இந்தியன் நிறுவனம். அதுதான் நம்ம டாடா மோட்டார்ஸ். ஆனா இந்த முடிவு ஈஸியானதா இல்ல. அந்த காலத்துல உலகமே பல ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட்ஸ் கிண்டல் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஒரு இந்தியன் கம்பெனி ஜாகுவார மேனேஜ் பண்ணுமா? லேண்ட் ரோவர எஸ்யூவி பிராண்ட இந்தியா சமாளிக்க முடியுமா? இந்த டீல் கண்டிப்பா டாடா மோட்டார்ஸ அழிச்சிடும்னு சில பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர்ல அவுட்ரைட் இன்சல்ட் பண்ணாங்க. டீ கம்பெனி வாண்ட் டு பை கார் கம்பெனியா அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. ஆனா ரத்தன் டாடா மட்டும் எந்த சத்தத்தையும் கவனிக்கல. அவரு கலங்காம சொன்னது இதுதான். We are not just buying a company. We are buying an opportunity. 2008ல டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர $2.3 பில்லியன் வாங்கியது. இந்த டீல் நடந்த நிமிஷமே உலகத்திலேயே பெரிய அதிர்ச்சியால உருவாக்குச்சு. பிரிட்டிஷ் பிராண்ட்ஸ், இந்தியன் ஓனர்ஷிப். இட் வாஸ் a history repeating but reverse. ஆனா இதோ ஒரு ட்விஸ்ட். டீல் நடந்த சில மாதங்களிலேயே உலக பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சது. சேல்ஸ் டவுன் ஆச்சு, லாஸ் அதிகரிச்சிச்சு. கிரிட்டிசைஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. See, we told you, டாடா, you made a mistake அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ரத்தன் டாடா என்ன பண்ணனாரு? அவர் நாள்தோறும் ஜேஎல்ஆர் டீம பர்சனல் மீட் பண்ணனாரு. அவர் ஐடியாஸை கேட்டு ட்ரஸ்ட் கொடுத்து கிரியேட்டிவ்க்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவரு ஜாகுவார் லேண்ட் ரோவரை கண்ட்ரோல் பண்ணல, அது பண்றவங்களையே எம்பவர் பண்ணாரு. அதன் விளைவா நாட்கள் கடந்த போதும் புதிய மாடல்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு. டிசைன்ஸ் மாடர்ன், குவாலிட்டி டாப் கிளாஸ்ல வந்தது. ஒரு வருஷம் லாஸ் குறைய ஆரம்பிச்சது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜேஎல்ஆர் ரெக்கார்ட் ப்ராஃபிட் அடைஞ்சது. அதாவது கிரிட்டிசைஸ் செஞ்ச எல்லாரும் சொன்னது இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா ரத்தன் டாடா ப்ரூவ் ஐ ஆம் பாசிபிள். இது நடக்க ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மனிதனோட சைலண்ட் கான்ஃபிடென்ட் மட்டும்தான் இந்தியா நிறுவனத்தோட விஷனை மேல்மேலும் வளர செஞ்சது. இந்தியா நிறுவனத்தோட விஷனை மேல்மேலும் வளர செஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் இந்தியன் காரா இருந்தது டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகாவை லான்ச் ஆனபோது ஃப்ளாப்பா இருந்தது. மீடியா ட்ரால் பண்ணாங்க, கஸ்டமர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அவர் சொன்னது, கைவிடுறது தான் உண்மையான ஃபெயிலியர், நான் இதை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ரீபில்ட் பண்ணி ரீலான்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் டாடா இண்டிகா தான் இந்தியாவோட ஃபேவரட் காரா இருந்தது. டாடா நேனோ வரத்துக்கான ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேமிலி 2 வீலர்ல மலையில பேலன்ஸ் இல்லாம போறத பார்த்து அவர் மனசு கலங்குச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வாங்கக்கூடிய அளவுக்கு பிரைஸ் இருக்கணும். இந்த ஒரு தாட்ல இருந்து தான் டாடா நேனோ உருவானது. பீப்பிள் மார்க்டு, he didn't stop. factory protest, he didn't stop. ஆனா அவர் சொன்னாரு, a promise is a promise. நேனோ காரு ஹிட் ஆகலனாலும் அது ஒரு லீடரோட ஒரு பியூரான ஆர்ட்டோட சிம்பிளா இருந்தது. இன்னைக்குமே நேனோ காரை எங்கேயாவது போட்டோல பார்த்தா கூட ரத்தன் டாட்டாவோட ப்ராமிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். நேஷனுக்காக, அவர் புவர் பீப்புள்ஸ்க்காக கொடுத்த ஒரு ப்ராமிஸை காப்பாத்தினாரு. எல்லாராலையும் கார்ல பயணிக்க முடியும், எல்லாருமே காரை வாங்கவும் முடியும் அப்படின்றத அந்த ப்ராமிஸை அவர் நேனோ காரை வச்சு ப்ரூவ் பண்ணாரு. இது மாதிரியே அவரு ஏர் இந்தியாவோட லாஸ் காரணமாக அது பிரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு போயிருச்சு. அது ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு பர்சனல் பெயினை கொடுத்துச்சு. 68 இயர்ஸ்க்கு கழிச்சு ரத்தன் டாட்டா ஏர் இந்தியாவை திரும்ப வாங்குறாரு. அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆன நாள் அன்னைக்கு தான். எப்போதுமே கிரிட்டிசைஸ் வந்த போதும், பல கஷ்டங்கள் வந்த போதும் அவர் சொன்னது, ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டிசிஷன், ஐ டேக் டிசிஷன்
அண்ட் மேக் தெம் ரைட். அவரோட இந்த ஆட்டிடியூட் தான் டாட்டாவை எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற செஞ்சது. ரத்தன் டாடா என்ற பெயர் மட்டும் பிசினஸ்ல ஃபேமஸா இல்ல, அவரோட மனசும் தான். அவர் ஒரு லெஜெண்ட் ஆகுனாரு. இந்தியாவுல வரும் ரெவென்யூல 66% சேரிட்டிக்கு கொடுத்தாரு. கல்வி, மருத்துவம், விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு என பல துறைகள்ல டாடா ட்ரஸ்ட் உதவி செஞ்சது. 26/11 மும்பை அட்டாக் போது அவர் பர்சனலா காயமடைஞ்சவங்க கிட்டயும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபோட குடும்பத்தையும் சந்திச்சு உதவி தந்தாரு. அவர் சொல்லுவாரு, பிசினஸ் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் அபவுட் மேக்கிங் அ டிஃபரன்ஸ். இது அவரோட உண்மையான ஒரு குணம். 2012ல ரத்தன் டாட்டா ரிட்டைர்மெண்ட் எடுத்தாலும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஸ்பிரேஷன் இன்னும் லேக்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு ஊக்கமா இருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல அவர் ஷேர் பண்ணும் பாசிட்டிவ் மெசேஜ் அவரை ஒரு மாடர்ன் டேஸ் இன்ஸ்பிரேஷனா ஆக்குச்சு. ரத்தன் டாடா ஒரு தொழிலதிபர் அல்ல, ஒரு மனிதாபிமான தலைவர், ஒரு விஷன் ஏரோ, ஒரு லெஜெண்ட், பெஸ்ட் லீடர், பெஸ்ட் டிசிஷன் மேக்கர். ரத்தன் டாடா அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது, எத்தனை பெரிய சவால் வந்தாலும் நம்ம நல்ல மனசும் தன்னம்பிக்கையும் வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை உயர்ந்து விடும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இன்ஸ்பயரா யார் இருக்காங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அற்புதமான கதையோடு. ஒரு புரோக்கன் சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு அன்பிரேக்கபிள் லீடரா மாறின நம்ம ரத்தன் டாட்டாவோட கதை மாதிரி, நீங்க எவ்வளோ புரோக் டவுன் ஆனாலும் அதுல இருந்து அன்பிரேக்கபிளா மாறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.